ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஆன்லைனில் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 4. இந்த ஃபார்ம் நம்பர் 4 யூஸ் பண்ணி எப்படி சேலரி ப்ளஸ் அதர் இன்கம் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் எப்போனா வீடியோ போடணும் அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட டாக்ஸேஷனுக்காக காம்போ ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸை என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இந்த 6 கிளாஸும் ஒரே காம்போ ஆஃபராக இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிஷனாக இருக்கலாம், அதாவது டேக்ஸ் ப்ராக்டிஷனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சர் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அக்கௌண்டண்ட்டாகவோ ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாகவோ இல்லை சீனியர் அக்கௌண்டண்ட்டாகவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்கள் ஒர்க் கரியரில் டெவலப்மெண்ட் ஆகணும், நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர் சர்வீஸை செல்ஃபாகவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த கிளாஸை வாங்கி பார்க்குறது மூலிமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறையா விஷயம் வந்து லேர்ன் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் வந்து டவுட் கேட்குறதுக்கோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு கூச்சப்படுறவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா நம்ம கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரோடு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டவுட் வருன்ற வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டெட் ஆக்சஸ். அதாவது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் 20 நாளுக்குள்ளே பார்க்கணும் இல்லை 30 நாளுக்குள்ளே பார்க்கணுன்ற லிமிட்டேஷனே கிடையாது. இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் தான். அந்த மெயில் ஐடி மட்டும் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கரியர் க்ரோத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ரெக்கார்டர் கிளாஸ் வாங்குறவங்களுக்கு கூடவே நம்ம ஜிஎஸ்டி எக்ஸல் ரீகன்சிலேஷன் டூலும் ஃப்ரீயாகவே தருவோம். இல்லை எனக்கு காம்போ ஆஃபர் வேணாம், செப்பரேட் கிளாஸஸ் தான் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி செப்பரேட் கிளாஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி மட்டும் போதும் இல்லை டிடிஎஸ் மட்டும் போதுனாலும் அதை வாங்கிக்கலாம். எங்களோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா நீங்கள் காம்போ ஆஃபரோடு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கிளாஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், பிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் அக்கௌண்டண்ட், டேக்ஸ் ப்ராக்டிஷனர் இவங்களுக்காக ஒரு பிரத்யேகமாக குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த குரூப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸேஷன் ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டே டு டே அப்டேட்டில் என்ன நடக்குது, டேக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அந்த குரூப்பில் இணையலாம். இல்லை டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சந்தேகங்களும் அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு இன்கம் டேக்ஸில் லாகின் பண்ணிட்டோம். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு போர்ட்டல் டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபார்ம் நம்பர் 4 வந்து ஃபைல் பண்ண போகிறோம். ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 4 யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கான்ட்ராக்ட், ப்ரொஃபஷனல் இன்கம் அண்ட் அதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 4 வரும். இந்த ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 4லேயே நம்ம என்னென்ன இன்கம்லாம் காட்டலான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம் காட்டலாம், சேலரி இன்கம் காட்டலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுடைய இன்கம் காட்டலாம். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும்தான் காட்ட முடியும். இதுவே உங்களுக்கு ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல என்ன ஃபார்ம், என்ன இன்கமுக்கு என்ன ஃபார்முன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கி டெமோவில் வந்து இதோட டெமோ வீடியோ தான் சேலரி அண்டு ஆன்லைன் ட்ரேடிங் என்ன இன்கம் இருக்கோ அதை காட்ட போகிறோம், அண்ட் பிஸ்னஸ் இன்கம். ஸோ இது 3மே வச்சு நம்ம ஒரு டெமோவாக ஒரு ப்ராக்டிக்கலுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் நோன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். அசஸ்மெண்ட் இயர் 25-26 அண்ட் ஆன்லைன் மோடு செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். இதில் வந்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் கொடுக்குறோம். இல்லை 3 ஆப்ஷன் இருக்குது, இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், அதர்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ ஃபார்ம் நம்பர் 1 ஆர் 4 கேட்டிருக்கு. இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபார்ம் நம்பர் 4. ஸோ ப்ரொசீட் வித் ஐடிஆர் 4னு கொடுக்குறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்ற பெண்ணை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் தி எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸில் நம்ம அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டிருக்கு. இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் அண்ட் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எதை சார்ந்தவங்களாக இருக்கீங்க, என்ன துறை, சென்ட்ரலா, ஸ்டேட்டா, பப்ளிக் செக்டரா, இல்லை பென்ஷனரா, அதர்ஸ். இப்போ நம்ம அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம்.
அப்புறம் ஃபைலிங் செக்ஷன் டியூ டேட்குள்ளே பண்ணுறதா இருந்தால் இந்த 139(1) டியூ டேட்டை தாண்டிச்சுன்னா இந்த அப்படி இல்லை ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணுற இந்த செக்ஷன்ஸ் இல்லை டிலேவோ இல்லை அப்டேட் ரிட்டர்ன் பண்ணுற இந்த செக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது நோட்டீஸ் வந்து ஃபைல் பண்ணுறீங்கன்னா எந்த நோட்டீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைல் பண்ண போகிறீங்க அந்த நோட்டீஸோடைய செக்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பிஃபோர் டியூ டேட்டு தான். ஸோ அதனால் டியூ டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் பண்ண போகிறீங்களா ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூமில் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்கு. இப்போ பர்டிகுலராக இந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்கம் கூட வந்ததால் நம்ம வந்து டியூ டேட்டுக்குள்ளே பண்ணாலும் ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமை சூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இது ஃபார்ம் நம்பர் 10IEன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமுக்கு அடாப்ட் ஆகுறீங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்த ஃபார்ம் 10IE வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரையும் அப்ளை பண்ண டேட்டையும் வச்சு தான் நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமுக்கு நம்ம கன்வெர்ட் ஆக முடியும். இல்லாட்டி என்ன ஆகும், ஃபைல் பண்ண முடியாதுன்னு கேட்டேன். ஃபைல் பண்ணலாம், பட் நியூ டேக்ஸ் ரெஸ்யூம்லேயே தான் அது இருக்கும். ஸோ நோனு கொடுத்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஸ்யூம்லேயே இருக்கும், உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நோனு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது இப்போதைக்கு நம்ம அந்த ஃபார்ம் 10IE வந்து அப்ளை பண்ணாததால் நம்ம நியூ டேக்ஸ் ரெஸ்யூம்லேயே ஃபைல் பண்ணுறோம். பட் ஆனால் உங்களோட புரிதலுக்காக நம்ம வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமை சூஸ் பண்ணி ஒரு இந்த வீடியோ கண்டினியூட்டிலேயே அதை வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமை சூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் 4 ITR 4 ஃபைல் பண்ணால் எப்படி இருக்குன்றத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் செலக்டாக நான் அதை கொடுத்துக்கிறேன், நோனு கொடுத்துக்கிறேன். பட் வீடியோவுடைய கண்டினியூட்டியில் உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமில் எப்படி அந்த எக்ஸம்ஷன் இதுவெல்லாம் ஃபில் பண்ணணும், ஏன்னா HRA இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, அப்புறம் வந்து அதர் டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அது நோன்னு தான் கொடுத்துருக்கோம். எஸ்ன்னு கொடுத்தா தான் அதை ஃபில் பண்ண முடியும் ஆக்சுவலி. பட் நான் எஸ்ன்னு கொடுத்தா இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதை வந்து நம்ம ஃபேக்காக போட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் இது பிரத்யேகமாக அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த டிடக்ஷன்ஸை மட்டும் எப்படி ஃபில் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் அதர் ரெப்ரஸன்டேட்டிவான்னு கேட்டால் நோன் கொடுத்துருங்க. பேங்க் டீட்டெயில் இருக்கும், ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பர்சனல் டீட்டெயிலை தெளிவாக ஃபில் பண்ணிட்டோம். தெளிவாக ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நெக்ஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம், இதில் வந்து நம்மளோட இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் கிராஸ் டோட்டல் இன்கம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபார்ம் நம்பர் 4 ஃபில் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில். ப்ரெசம்டிவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 44AD, 44ADA அண்ட் 44AE. இந்த 44AD, ADA, AE அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம், அதாவது கான்ட்ராக்டாக இருக்கலாம், அதர் இன்கம். நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் பேஸஸில் ஒர்க் பண்ணி அது மூலயமா ஏதாவது இன்கம் வந்தால் இந்த 44ADயில் காமிக்கலாம். இதில் உள்ள கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய கிராஸ் டர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் 2 கோடிக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த 44ADயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 44ADA வந்து உங்களுடைய கிராஸ் ரிசிப்ட் 50 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் 44ADயை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசம்டிவ் இன்கம் ஃப்ரம் குட்ஸ் அண்ட் கேரேஜ், ப்ரெசம்டிவ் இன்கம் ஃப்ரம் குட்ஸ் கேரியேஜ் அண்டர் செக்ஷன் 44AE. இந்த ரிலேட்டடாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்க அதோடைய டீட்டெயிலையும் கொடுத்துக்கலாம். இவருடைய இன்கம் ஃப்ரம் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டெமோ வீடியோ தான், மனசில் வச்சுங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. சப்போஸ் இதில் டவுட்டோ இல்லை உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ சேலரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். சேலரி ஆஸ் பர் செக்ஷன் 17(1) அவருடைய சேலரி, பேசிக் சேலரி, டோட்டல் சேலரி நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். டோட்டல் சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா அவருடைய சேலரி 5,75,000. அப்புறம் வேல்யூ ஆஃப் பர்குசைட்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 17(2) இதில் ஒரு 50,000. ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 6,25,000. நெக்ஸ்ட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம். மற்ற எதுவுமே ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் 2,05,000.
ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ 50,000 அது எல்லாருக்கும் வந்துடும். ஏன்னா நம்ம ஓல்டில் பண்ணுறோம். ஆனால் 50,000. இதுவே நியூவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75,000 கிடைக்கும். என்டர்டெயின்மெண்ட் அலவுன்ஸ் அது எதுவுமே இல்லை. ஸோ அப்போது ஆஸ் பர் த நெட் சேலரி வந்து லெஸ் ஆகிட்டு இந்த 52,500 லெஸ் ஆகிட்டு 5,72,500. ஸோ இதுதான் வந்து அவருடைய இன்கம் ஃப்ரம் சேலரி. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது நம்ம நேச்சர் ஆஃப் எக்ஸம்ஷன் அலோவன்சஸில் வந்து பார்க்குறோம். இதில் வந்து மல்டிபிள் அலோவன்சஸ் கொடுத்துருக்காங்க. லீவ் ட்ராவல் அலோவன்சஸ், ரெமுனரேஷன். அப்புறம் நம்ம முக்கியமாக எல்லாரும் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸில் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து இல்லை என்ட்ரு பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இந்த முறை வந்து அதை என்ட்ரு பண்ண முடியாத அளவு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இதுக்கு பிரேக்கப் கொடுத்தா தான் இங்கே அமௌண்ட் வந்து என்ட்ரு ஆகும். பிரேக்கப் கொடுக்க என்ன செய்யணும், இங்கே ஷெட்யூல் 10/13A ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்ற மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோம். இங்கே வந்து இதுக்கான நீங்கள் ப்ராப்பரான இன்புட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் மேலே அந்த ஹைட் ஆகிருக்கிற அந்த ஹெச்ஆர்ஏ வந்து ஃபில் ஆகும். இதுதான் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், சேஞ்சஸும் கூட. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க. இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூம் மெத்தடை சூஸ் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது ஒரு டெமோ வீடியோ தான். ஜஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுறது மட்டும் அதை பார்த்து கற்றுங்க. பட் இதே மாதிரி ஃபாலோ பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. மெட்ரோ, நான் மெட்ரோ. இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிங்கன்னா மெட்ரோன்னு கொடுக்கலாம். இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஏதாவது சென்னையை தாண்டி வேறு வெளியூரில் கிராமங்கள் பண்ணால் நான் மெட்ரோன்னு கொடுக்கலாம். இப்போ நான் மெட்ரோன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. இந்த ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு அமௌண்ட் எங்கன்னு பார்த்து போடும். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டுனா உங்களுடைய பே ஸ்லிப்பில் பேசிக்ஸ் பே கீழே, அதாவது சேலரி கீழே ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அலவன்சஸ் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இவருக்கு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ பர் மந்த்து 15,000 வச்சுக்கலாம். அப்போ 12 மந்த்துக்கு வந்து 1,80,000 போட்டுக்கிறேன். இவர் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு, ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணுறாருன்னா ஒரு 17,000 ரெண்ட் பே பண்ணுறாரு பர் மந்த்து. அப்போ 12 மந்த்துக்கு வந்து 2,04,000. நெக்ஸ்ட் இவருடைய பேசிக் சேலரி. இந்த பேசிக் சேலரியும் இந்த பே ஸ்லிப்லேருந்து நம்ம எடுப்போம். பே ஸ்லிப்பில் பேசிக் சேலரின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க சில பேருக்கு. அந்த பேசிக் சேலரியோட அமௌண்ட்டை வந்து 12 மந்த்து பே ஸ்லிப்பை வாங்கி பார்த்து அந்த பேசிக் சேலரி, இப்போ பேசிக் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பர் மந்த்து 35,000 அப்படின்னு போட்டுக்கலாம். சாரி, பர் மந்த் ஒரு 25,000 போடுறேன். இது டெமோ தான், ஜஸ்ட் இது ஒரு இதுக்காக தான், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் போடுறோம். டிஆர்என்எஸ் அலவன்ஸ் இருந்தால் கொடுங்க, அது கொடுங்க. மோஸ்ட்லி கம்பெனி டிஏ கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ஸோ அது ஒரு கேல்குலேஷன். அப்புறம் 50% ஆர் 40% ஆஃப் சேலரி. இவருடைய சேலரிலேருந்து 50 ஆர் 40% கேட்டிருக்கு. இவருடைய பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னாக்கா 3 lakh 50%, நான் 1,15,000 போட்டுக்கிறோம். இப்போ இவருக்கு எலிஜிபிள் ஹெச்ஆர்ஏ அலோவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஸோ இப்போ இந்த 1,50,000 தான் அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஹெச்ஆர்ஏக்காக. ஸோ இது ஒரு கேல்குலேஷன் படி இருக்குது. விச் எவர் இஸ் லெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது லெஸ்ஸாக இருக்குது, ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷனாக இது வந்து எடுத்துக்கும். இப்போ 1,74,000 விட 1,50,000 வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை தான் ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷனாக எடுத்துக்கும். ஸோ இதே கால்குலேஷன் படி தான் உங்களுடைய ஃபார்ம் 16லேயும் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டான கால்குலேஷனை போட்டு உங்கள் பே ஸ்லிப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது அதனால தான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த இடத்துல மட்டும். மற்றதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் இயர் ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹெச்ஆர்ஏ போகிற இடத்துல வந்து சில பேருக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வீடியோவாக போடுறேன். ஸோ அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ஏதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலம் இன்கம் வந்துச்சுன்னா அது இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அது ஜஸ்ட் இது வந்து சேவ் மட்டும் கொடுங்க.
நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நான் கட்டுறேன். அதை இது எப்படி காமிக்கிறது, இல்லை பிரேக்கப் எல்லாம் கேட்டதுன்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க்கா அதர் தென் பேங்க்கான்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம பேங்க்குன்னு கொடுக்கலாம். நேம் ஆஃப் த பேங்க்கு சும்மா ஒரு HDFC நான் போடுறோம். அக்கௌண்ட் நம்பர், லோன் சேங்ஷன் ஆன டேட்டு, லோன் அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய டீட்டெயிலை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அது கரெக்டாக வரும். லோன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கட்டியிருக்கீங்க, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்டிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டியிருக்காருன்னு பார்த்தாக்கா 50,000 போடுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல், அதாவது ஹோம் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் டீட்டெயிலாக இருக்கும். இது வந்து டெமோனால இது சும்மா தம்மியாக நான் ஃபில் பண்ணி காமிச்சேன். ஸோ உங்களுடைய ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அது ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க், அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டேக்ஸ் ரீஃபண்ட், இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, ஃபேமிலி பென்ஷன், டிவிடெண்ட் இன்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் அதர் சோர்சஸில் ஏதாவது கொடுக்கணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸம்ஷன் இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க எப்படி சேலரி இன்கம் எப்படி ஃபில் பண்ணணும், அப்புறம் borrowed கேபிட்டல், HRA, ஹோம் லோன், அதெல்லாம் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து டிஸ்க்ளோஜர் ஆஃப் எக்ஸம்ட் இன்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளோஜர் ஆஃப் எக்ஸம்டட் இன்கம். இங்கே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ் ஷீட்டோடைய டிராஃப்ட். அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல், லோன் எது இருந்துச்சுன்னா அதை காமிச்சிக்கலாம், அட்வான்சஸ் எது இருந்துச்சுன்னா காமிச்சிக்கலாம், சன்ட்ரி கிரெடிட்டர் டீட்டெயில், அதர் லைபிலிட்டி, அசட்ஸ், இன்வென்ட்ரி, டெப்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் அசட்ஸ். ஸோ இதெல்லாம் டோட்டல் லைபிலிட்டி அண்ட் அசட்ஸ். அதாவது இது நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பேலன்ஸ் ஷீட்டோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ தான் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும். இல்லை நீங்கள் புக்கு மெயின்டைன் பண்ணல, பேலன்ஸ் ஷீட்டை தான் ஜஸ்ட் இது சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜிஎஸ்டியோட ரிப்போர்ட் கேட்டிருக்கு. ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டேர்ன் ஓவர் என்ன, ஜிஎஸ்டியோ டேர்ன் ஓவர் என்ன அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தா எக்ஸம்டட் இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டிஸ்க்ளோசர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். இப்போ டிஸ்க்ளோசர் ஆஃப் எக்ஸம்ட் இன்கம் நம்ம காமிச்சிட்டோம். எக்ஸம்ட் இன்கம்னா இது வந்து இன்கம்குள்ளே வராதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நம்பர் 4ல் இருக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். உங்களுக்கு ஏதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் காமிக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் உங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ITR 2 or 3 தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வெறும் லாங் டேர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில் நீங்கள் காமிச்சிக்கலாம். அது கன்சிடரேஷன் சேல் வேல்யூவோட பர்ச்சேஸ் வேல்யூவோட உங்களுக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்மாக நீங்கள் அதில் ட்ரேடிங் பண்ணிட்டீங்க, அதோட டீட்டெயில் நீங்கள் காமிச்சிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் இது கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் டிடக்ஷன்ஸ் பார்க்கலாம். டிடக்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை 80Cயில் அப்புறம் 80CC, 80CC-D1, CC-DB, 1B, 80CC-D2, 80CC-H. ஸோ இது புதுசாக வந்த மாதிரி தெரியுது இந்த செக்ஷனு. ஸோ இது வந்து எடிட்டபிள் கிடையாது, இது ஆட்டோ ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எடிட் காலம் வந்து ஹைட் ஆகிருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன சொல்கிறேன், கான்ட்ரிபியூஷன் டு அக்னிபாத் ஸ்கீம் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் அதை பார்த்ததில்ல. மற்றதெல்லாம் 80D, 80DDB, 80E, 80EA, EB, 80G. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போது இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 80C நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நம்ம என்ட்ரு பண்ண முடியல. ஏன்னா முன்னாடி நம்ம HRAல பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆட் அனதர்னு கொடுத்துட்டு 80C எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்தோன்னாக்கா நான் 80Cயில் ஒரு 35,000 போடுறேன். இது பாலிசி நம்பர் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்குது. அதாவது நீங்கள் LICயில் பாலிசி எடுத்திருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, LICயில் கட்டியிருக்கீங்கன்னா வருஷத்துக்கு, அந்த உங்களுடைய பாலிசி நம்பரை வந்து கேட்குது. ஸோ இப்போ நான் பாலிசி நம்பர் போடுறேன், ஜஸ்ட் சேவ் கொடுக்குறேன்.
ஸோ அது வந்துருச்சு பாருங்கள் இப்போது. ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக் டைரெக்டாக லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி டைரெக்டாக போயிட்டு ஏடிசியில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியல, அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இதுவாக நம்ம ஆட் பண்ணி இப்போ உங்களுக்கு 1,50,000 வரையும் இருக்குது. நிறையா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் ஃபீஸ் இருக்கா? டியூஷன் ஃபீஸில் ஒரு 10,000. ஸோ அந்தோடைய சலான் ரிசிப்ட், அந்த டியூஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்களா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டின அந்த ரசீதோட நம்பர் வந்து நீங்கள் இந்த இன்சர்ட் பண்ணிவிட்டு அது சேவ் பண்ணால் அதுவும் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன். ஆனால் அதே ஏடிசியில் 1,50,000 தான் எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போட முடியாது. பட் ஆனால் டேரெக்டாக நீங்கள் 1,50,000 போட்டிருப்பீங்க, இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பிரேக்கப்பு, டாக்குமெண்டேஷன் நம்பரு, ஒரிஜினல் நம்பரெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஃபேக்காக ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் ப்ராப்பராக உங்களுடைய ஃபார்ம் 6ல் என்ன இருக்கோ அதை கொடுங்க, கையில் டாக்குமெண்டேஷன் வச்சுட்டு கொடுங்க. சேவ்னு கொடுக்குறோம். ஸோ டிடக்ஷன்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடலாம். கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, டோட்டல் டிடக்ஷன்ஸோடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. எப்படி எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் போடணுன்றதை பார்த்து தெரிஞ்சுருந்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் பெய்டு. ஸோ என்னென்ன டேக்ஸ் பெய்டு இருக்குன்ற பார்க்கலாம். ஸோ இவருக்கு வந்து சேலரியில் எதுவும் கிடையாது. அதர் தென் சேலரியில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அதர் தென் சேலரிஸில் சம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜஸ்ட் ரீசெக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. இது ஜஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணது தான் இருக்கும், இந்த கம்ப்யூட்டேஷன் இருக்கும். ஸோ அது ஜஸ்ட்டு ஒரு ரீசெக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துங்க. உங்களுக்கு டேக்ஸ் ரிலேட்டடாக சர்வீஸ் தேவைப்பட்டால், நம்ம கிளாஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டேக்ஸேஷன் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மூலிமா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டே டு டே டேக்ஸில் என்னென்ன நடக்குது, என்னென்ன அப்டேஷன் வருதுன்றதும் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஃப்ரீ குரூப் தான், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படின்ற மெனு இருக்கா, கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த ரீஃபண்ட் வந்து 15,350 இவருக்கு ரீஃபண்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ ரீஃபண்டு அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு சேலரிடு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு கிளைம் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். ஃபார்ம் 16 இருக்கிறத விட நீங்கள் எக்ஸஸாக ஏதாவது டிடக்ஷன்ஸோ அதாவது நீங்கள் அலோவன்சஸ் போட்டு கிளைம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் ஃபேக் கன்சல்டண்ட்டை நம்பி ஏமாறாதீங்க. உங்களுடைய ஃபார்ம் 16 என்ன இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் போட்டு உங்களுடைய இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுங்கள். அப்படி காமிச்சா எனக்கு ரீஃபண்டே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது தான். ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. அந்த ரீஃபண்டில் வர்ற தொகையை விட, அமௌண்ட்டை விட பிரச்சனை பெருசாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ டேக்ஸ் ரிலேட்டாக நீங்கள் டவுட்டுனாலோ இல்லை நம்மளோட சர்வீஸ் தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்மளோட நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களோட வேலிடேஷன் முடிஞ்ச பிறகு வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்து உங்களுடைய ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்ததும் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும். ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நம்ம வந்து இன்ஸ்டன்ட் வெரிஃபை கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் மூலயமா நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய ஃபைலிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபைலிங் கம்ப்ளீட் பண்ணதும் நம்மளுடைய வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நம்ம ஃபைலிங் கம்ப்ளீட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா ஃபைல் பண்ண ஒரு 45 டேஸ்லேருந்து ஒரு 2 or 3 மந்த்க்குள்ளே உங்களுக்கு ரீஃபண்ட் கிரெடிட் ஆகலாம். ஸோ அது அஃபிஷியல் டேட்டும் கிடையாது, எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபார்ம் நம்பர் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் 4 வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஃபில் பண்ணும்போது உங்களுடைய கரெக்ட் டேட்டாவை கையில் வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபேக்காக போட்டு டிடிஎஸ் ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறதுனா பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபார்ம் 16 என்னவோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோ அதை மட்டும் பண்ணணும். தேவையில்லாமல் ஃபைல் பண்ணிங்கன்னா செக்ஷன் 133/6 அப்படின்ற நோட்டீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை பற்றியான டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம மேக் பண்ணி போடுறோம் நம்ம சேனல்லே. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சர்வீஸ் தேவைப்பட்டாலோ இல்லை நம்மளுடைய கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸை உங்களுக்கு உடனே பண்ணி தருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.